படம் ஆவரேஜ் தான். ஆமா, அதுதானே உண்மை. படம் ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, செகண்ட் ஹாஃப் வந்து கடைசியில கொஞ்சம் பரவாயில்ல. சூர்யா அவர் குறைய சொல்ல முடியாது. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். போய் படம் பாருங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. ஆனா படம் அந்த அளவுக்குலாம் சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குண்ணே. தங்கலான் படம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு ஸ்டோரி. மிச்சப்படி ஹீரோனி இவங்கெல்லாம் வந்து மெயினா காமிக்கல, கேரக்டர்ஸ் வைஸ்ல மெயினா காமிக்கல. சாங்ஸுமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு, கேட்குற மாதிரி எதுவுமே இல்லை, மைண்ட்ல நிக்கிற மாதிரி எந்த சாங்குமே இல்லை. அப்பப்ப பூப்ஸ் பாம்ஸ் ஆகுற மாதிரி சீன் வருது, ஆனா பூப்ஸ் பாம்ஸே ஆகல. ஆமா, ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் செம்மையா இருக்கு. சூர்யா ஆக்டிங் பிளஸ் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபிட் ஆக்கி செம்மையா பண்ணிருக்காரு. சூர்யாக்காக வேணா பாக்கலாம். விஎஃப்எக்ஸ் செம்மையா இருக்கு. பொன்னியின் செல்வன் இருக்குல்ல, பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்கு. இல்ல ஒரே சூர்யா தான், நீங்க தான் சொல்லாதீங்க. ஒரே சூர்யா தான். பிளாஷ்பேக் போயிட்டு வருது. அது அவரு சொன்னார்னா என்கிட்ட காமிங்க. படம் பொன்னியின் செல்வன் தங்கலான் மாதிரி இருக்கு ப்ரோ. ஸ்டேஞ்சர் திங்ஸ்னு ஒரு இது இருக்கும், ஸ்டேஞ்சர் திங்ஸ் அந்த வெப் சீரிஸ் மாதிரி இருக்கு. அது வேற காப்பி பண்ணி போட்டுருக்காங்க. நீங்க நல்லா ஒரு சீன் 2 சீன் காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன சொல்ற, ஃபைட்லாம் தரமா தான் இருக்குது. ஸ்டார்டிங் மட்டும் ஆபாசத்தை தவிர்த்து இருக்கலாம். ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் சாங்ல செக்ஸியா காமிச்சிட்டாங்க. அந்த சாங் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல, கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு. அது சூர்யா வந்து ஒரு சின்ன பையன் குத்துவோம், அதான் பார்க்கும்போது காமெடியா இருந்துச்சு. ஆனா காமெடிலாம் அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலா இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் இங்க பாக்கல, நான் எஸ்கே மார்லன் சினிமாஸ்ல பாத்துட்டு வந்தேன். ஸோ வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு 2 ஷோ பார்க்குறேன். எனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய சூர்யா ஃபேன் ப்ரோ, ஓகேவா. எனக்கு அந்த சூர்யா ஃபேனாக பேசல, படம் கான்செப்ட் வைஸ், சினிமாட்டோகிராஃபி வைஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ விஷுவல் ட்ரீட் கொடுப்பாருன்னு சீரியஸாக நினைக்கவே இல்லை. சிவாக்கு இப்பெல்லாம் எடுக்க தெரியுமான்னு நினைக்கவே இல்லை. சினிமாட்டோகிராஃபி தான் ப்ரோ இதில் படத்தில் டாப்பே. பாபி டியோல் கேரக்டர் சூப்பராக இருக்குது. சூர்யா வந்து எப்பயுமே சொல்லவே தேவையில்ல, நடிப்பின் நாயகன், என்னைக்குமே நடிப்பின் நாயகன் தான் அவர். திஷா பட்டானி தான் படத்தில் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி பிரான்சிஸ் கேரக்டர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து ஒரு சில இதெல்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது. சூர்யா ஃபேனாக இருந்து எனக்குமே அது கொஞ்சம் ஏண்டா இது தேவையில்லாமல் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து பிரான்சிஸ் கேரக்டர் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதில். ஸோ வந்து இதெல்லாம் எதுக்கு நடிக்கணும், இந்த மாதிரிலாம் ஓவர் ஆக்டிங்காக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அவரோட நடிப்புக்கு இதெல்லாம் வந்து சின்ன இது காமெடி பண்ணுறதுலாம் சூர்யாவுக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காரு, அது கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி படம் வந்து ஓவரால் சூப்பர் ப்ரோ. படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு ப்ரோ. அப்பா பையன் சென்டிமெண்ட்றது இருக்கு ப்ரோ படத்தில். அது வந்து எதுவும் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, அது பார்க்குறவங்களுக்கு புரியும் ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் தான் ப்ரோ, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் தான். ஒரு 30 மினிட்ஸ்க்கு லேக் இருந்தது. ஸோ ஆனால் எங்கேயுமே போர் அடிக்கல. என்னடா படம் இது அப்படின்ற அளவுக்கு போர் அடிக்கல. கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸ், அப்புறம் வந்து ஓகேவா இருந்தது. நல்லா இருக்கு படம். ஒரு 200 கொடுத்து பாக்குறோம், 200 250 கொடுத்து பாக்குறோம். அது வந்து ஒர்த்தா இருந்துச்சு படம். விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சா, 3D எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு படத்தை வந்து நம்ம வந்து தெலுங்கு படம் அந்த படத்தெல்லாம் நம்ம வந்து நல்லா கொண்டாடுறோம். தமிழ் படம் எடுத்து நம்ம சூர்யா நடிச்சிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். படத்துல மெசேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது, மெசேஜே கிடையாது. படத்தை வந்து ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்ட் வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு படம். கொஞ்சம் கூட லேக் இல்லாம இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா புது ட்ரை ப்ரோ, நல்லா இருக்கு. சிவா சாரோட புது ட்ரை சூப்பரா வந்திருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்கா ப்ரோ. எப்பவுமே சூர்யா பத்தி உங்களுக்கு தெரியும், ஆக்டிங்னா அவர் எப்படின்னு அவர் அதிலே முழுகிடுவாரு. என்ன கேரக்டரோ அது நல்லா கரெக்டா வாழ்ந்திருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா புது ட்ரைக்காக சூர்யா சாருக்காக ரொம்ப 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுக்காக கண்டிப்பா நல்லா பார்க்கலாம் ப்ரோ. படம் பொறுத்து ப்ரோ. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பார்ட் 2ல அப்போ வந்துட்டு பார்ட் 2ல தான் ப்ரோ தெரியும் லீடு. இப்போ லீடு கொடுத்துருக்காங்க பார்ட் 2க்கு, அதை நீ எடுத்தாங்கன்னா தான் தெரியும் ப்ரோ. ப்ரோ நான் 3Dல தான் பார்த்தேன். 3D நல்லா வந்துருந்துச்சு ப்ரோ, நல்லா இதாக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா லவுடா கொடுத்துருக்காரு ப்ரோ. நல்லா இது இந்த படத்துக்கான தேவையான கரெக்டான இதா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. லேக்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா சார் ஒரு படத்துல அந்த 6 பேக் காட்டுற மாதிரி அந்த ஒரு இது வரும் ப்ரோ, போர்ஷன் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த ஃபைட் சீன் தான் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. போட்ல ஒரு ஃபைட் நடக்கும், அதுல தான் ஒரு 6 பேக் ரிவீல் பண்ணுவாரு. அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூர்யா ஃபேனா பாக்குறது.
படம் சூப்பரா இருக்குண்ணா, செம்மையா இருக்குண்ணா. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. இந்த குழந்தை ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். எல்லாருமே செம்மையா நடிச்சிருக்காங்க. படம் போய் பாருங்க, பார்த்தா தானே தெரியும். நாங்க சொல்லிட்டா எப்படி? எல்லாருமே படத்தை போய் பாருங்க. சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோ வைபா இருக்கு படம். நம்மளால எந்திரிக்கவே முடியாது. ஏன்டா இன்டர்வல் விட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ அருமையா இருக்கு படம். செம்மையா இருக்குண்ணா, செம்மையா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கா டிஎஸ்பி சார். செம்மையா இருக்கு. படமே பிடிச்சிருக்கு. சீன்லாம் கேட்காதீங்க, படமே பிடிச்சிருக்கு. சூர்யா சார் பத்தி என்ன சொல்றது, அவர் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். சூப்பரா இருக்கு படம், ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் பார்ட் ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு. மியூசிக்கு, விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்ட்ல அந்த கேமியோ ரோல் வந்து இன்னும் படத்தை ஐப்பேத்தி விட்டுருக்கு. பார்ட் 2க்கு தான் தெரியும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, டக்குன்னு போன மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு படம். புரியல படத்துல என்ன சொல்லுவாங்க, படம் பார்த்தா அது அவங்களுக்கே புரியும். அதை நான் சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா படத்தையுமே அவர் ரொம்ப எஃபர்ட் போடுவார். இந்த படத்துக்கு அதை விட டபுள் மடங்கு போட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும். 2.5 இயர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த இடத்துலயுமே அதெல்லாம் லேக் சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. மற்றபடி எதுவுமே குறை சொல்றதுக்கு அங்க இடமே இல்லை. சூப்பரா இருக்கு. மியூசிக் தான் அந்தந்த இடத்துல கூஸ் பம்ஸாவே இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் அதுதான், அந்த தலைவனே சாங்லாம் ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு எனக்குலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா வந்து 2 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு வந்து சிவா கம்பேக் பண்ணியிருக்காரு. நல்ல இது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தேன். பட் வந்து நல்லா இருக்கு ஃபுல்லாவே படம் வந்து. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா ஆக்டிங்ஸ் தான் நல்லா இருக்கு. ஃபுல்லாவே வந்து சூர்யா நல்லா உயிர் கொடுத்து உழைச்சிருக்காரு. கண்டிப்பா அது பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஸ்க்ரீன்ல பார்த்தாலே வந்து. எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க வரணும்னு வச்சுக்கோங்க. சூர்யா ஆக்டிங்காக வரலாம் நீங்க. அண்ட் வந்து பிஜிஎம்காக வரலாம் நீங்க வந்து. அந்த நீங்க ஆடியோ வந்து மொபைல்ல பார்க்கறத விட நீங்க வந்து ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சீட்ல இருந்து எழுந்து கேட்கற அளவுக்கு வந்து பிஜிஎம்ஸ்லாம் நல்லா இருக்கு ஃபுல்லாவே. மற்றபடி வந்து திஷா வந்து லேக் சீன்ஸ்னு பார்த்தா திஷா படன் சீன் தான். அவங்க எதுக்கு இருந்தாங்க அந்த மாதிரி ஃபீல் வர மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாவே. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க ஒரு 5 மினிட்ஸ் தான் நடிச்சிருப்பாங்களே. அவங்க அது தேவையில்லாம இருந்திருக்கும். அது மற்றபடி தான் அதான் நல்லா இருக்கு. அது பார்ட் 2 வந்து கண்டிப்பா லீட் கொடுக்குற மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க வந்து. இது எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆகுது வந்து. பார்ட் 2 தான் கண்டிப்பா வந்து மெயினா இருக்கும். சூர்யா ரோல் வந்து கங்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ரோல் வந்து கொடுத்துருக்க தலைவன் மனுஷன் நல்லா உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு. கண்டிப்பா சொல்லலாம், பக்காவா இருக்கு. அவர் ரோல் தான் படமே தூக்கி நிக்குது. மற்றபடி எல்லாம் வந்து மத்தவங்க போர்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்ல. சூர்யா தான் மொத்தமாவே. நம்ம கேரக்டர் நினைச்சா கண்டிப்பா சூர்யா மட்டும் தான் நம்ம கண்ணுக்கே வரும். ஏன்னா அவரு தவிர வந்து வேற யாருமே வந்து மோஸ்ட்லி காட்டல. அடுத்து பேக்ரவுண்ட்ல நடிச்சவங்க எல்லாம் வந்து கரெக்டா வந்து எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து கரெக்ட். எமோஷனல் சீன் வந்து நல்லா ஹார்ட் டச்சிங்கா இருக்கிற அளவுக்கு எல்லாம் பெருசா போகுது. பட் நல்லா இருக்கு. காமெடி வந்து ஸ்டார்டிங்ல யோகி பாபு வந்து பண்ணுவாரு. அந்த டைமிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஜோக்ஸ்லாம் பிரான்சிஸ் சாங்ஸ் வந்து இது தலைவனே சாங்லாம் வந்து நம்ம வந்து அதான் சொல்றேனே, ஆடியோவா நீங்க மொபைல பாக்குறத விட வந்து நீங்க வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. செமையா இருக்கு. நம்மளே சீட்டை விட்டு கூஸ் பம்ப்ஸ் ஆகிற அளவுக்கு செமையா இருக்கு சாங்ஸ்லாம். எனக்கு வந்து தலைவனே சாங்ஸ் வந்து வரும்போது வந்து செகண்ட் வந்து அந்த வந்து ஷிப்ல வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதை வந்து அவரு மீண்டு வர மாதிரி இருக்கும் வந்து சூர்யா. அந்த சீன் வந்து நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்ல, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுமாரா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படம் அவங்களுக்கு மொக்கையா இருந்தா மொக்கையா போனீங்க. என்கிட்ட தானே கருத்து கேட்டீங்க. அவங்க மொக்கன்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையா இருந்தா சொன்னேன். செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே தான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவரே எனக்கு இந்த கரண்ட் இதை ஹாஃப் அன் அவர் காட்டினது வந்து அதனாலேயே படம் கனெக்ட் ஆகாம போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மறந்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அது நல்லா கனெக்ட் ஆச்சு. அப்படி இல்லை, எல்லாருமே காட்டினாங்க. பாபி டியோல் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவெல்லாம் வெறித்தனமா நடிச்சிருந்தாப்புல. அப்ப அதெல்லாம் எந்த கணக்குல எடுத்துப்பீங்க? அவர் போர்ஷன்லாம் சும்மா சூர்யாவை அடிச்சு விட்டுறீங்க. நீங்க தனியா ஒரு நபரையே பார்த்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓவராலா இவரு என்ன சொல்றது, லீட் ரோலு வில்லன் அந்த மாதிரி இருக்கிறது தான். எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா கருத்துலாம் இல்லைங்க. இது ஒரு நல்ல படம், அவ்வளவுதான். கருத்து அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகிற ஒரு படம். அது எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா ஸ்டண்ட் தான். விஷுவல் எல்லா பேக்ரவுண்ட் ஒர்க்கும் வந்து செம்மையா பண்ணிருக்காங்க. மியூசிக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு பாதிச்சது மியூசிக்கு தேவையில்லாத இடத்துல பிஜிஎம் வந்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு.
அதனால டயலாக் கவனிக்க முடியாம போச்சு. அதனால வந்து கனெக்ட் ஆகாம போச்சு. அதான் பிரச்சனை. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு. செகண்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அது அது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. இருந்தது முடிக்கும் போது, ஆனா இல்ல இருந்துச்சு. ஆனா அது செகண்ட் பார்ட் மாதிரி தான் அது தெரிஞ்சு போச்சு. பட் ஆனா அது முடிச்ச விதம் எனக்கு இல்ல. ஓகேண்ணா, படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் படம். சூர்யோட ஆக்டிங்காக பார்க்கலாம்ண்ணா. நாங்கள் அதுக்காக தான் வந்தோம். நல்லா இருந்துச்சு. சூர்யோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒர்க் அவுட் ஆகல, செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருக்கு. பார்க்கலாம் படம், ஒரு வாட்டி பார்க்கலாம்ண்ணா, அவ்வளோதான். நாங்கள் வந்து கதையை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கதையே இல்லை, அதான் மேட்ரு. அண்ட் அவங்க கொடுத்த ஹைப்புக்கு வந்துட்டு அவ்வளோ ஒர்த் இல்லைண்ணா படம். அண்ட் ஓகே, பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்டோரி இல்லை, ஸ்க்ரீன் பிளே இல்லைனால கொஞ்சம் அடி வாங்குது படம். மற்றபடி விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் எமோஷனல் ரொம்ப ஒர்க் ஆகல. எமோஷன்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே எமோஷன் ஆகலை. ரொம்ப சில இடத்துல போர் அடிச்சிச்சு. மற்றபடி எமோஷன்றது வந்து படத்துல இல்லை. சூர்யாக்காக பார்க்கலாம் படம், சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து நல்லா தான் இருக்குது, பிரம்மாண்டமாக எடுத்துக்கிறாப்புல. சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிறாப்புல, அவ்வளோதான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும். மொக்க நிலைங்க அது வந்து கிமுனாவே நான் சொல்றது புரியுதா? அது கொஞ்சம் வரலாறு படிச்சு தான் பார்க்க முடியும். ஏன்னா வீரபாண்டி கட்டபொம்மனுடைய கதை நம்மளுக்கு தெரியும், ராஜராஜ சோழர் இவங்கள பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும், மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் பற்றிலாம் கதைலாம் நிறைய படம் எடுத்துறாங்க. இந்த படம் வந்து ரொம்ப ரேர் தானே, மலைவாழ் மக்கள் எடுக்கிறது ரொம்ப ரேர் தான். அது 5 தீவு, அந்த தீவுல ஒருத்தர் இருக்கிறாரு, கங்குவான ஒரு கேரக்டரு. அது வந்து அது அப்படியே 2024க்கு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அது 2024க்கு எதுக்கு கொண்டு வந்தாரு தான் தெரியல. அது ஓகே, முழுக்க முழுக்க அப்படியே எடுத்து கிளைமேக்ஸ் முடிச்சிருக்கலாம், பொன்னியின் செல்வம் மாதிரி முடிச்சிருக்கலாம். அதை காமிச்சிட்டு 2024 ஒரு குழந்தை காப்பி பிளைட்ல சண்டை போறதுலாம் வந்து என்ன இது ஒன்னும் புரியல எனக்கு. அதை தான் நான் சொல்ல வருது.